ஐவஸ் அந்த விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா நல்லூர் தீர்த்தத்தில் தன்னை நாடி வர பக்தர்களுக்கு வினைகளை தீர்க்கும் கைலாச பிள்ளையார் ஆலயம் தான். இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக பெருவிழா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. அதனால நம்ம ஐயன் விநாயகனை ஓம் கணபதியை நம்ம கொண்டு துவங்கிட்டு இந்த ஒரு வீடியோ துவங்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் எப்போ நடக்கும், அடுத்து எண்ணெய் காப்பு எப்போ நடக்கும், இங்கே உள்ள கிரியாக்கால நிகழ்வுகள் எப்போ நடக்கும், அதற்கான தேதி அதற்கான நேரங்களை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மார்ச் 25 இந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கான முதல் நிகழ்வு வந்து செவ்வரே துவங்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 25 ஒரு நாள் காலையும் மாலையும் பார்த்தீங்கன்னா கிரியா காலங்களுக்கு யாக பூஜைகள், ஓமகுண்டங்கள், வேத மந்திரங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மேலத்தளம் அப்படி இதெல்லாம் செஞ்சு சுவாமி அந்த நாளைக்கு வழிபாட்டு செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ராக்ஸாபந்தனம், கும்பாலங்காரம், திரவியா விகுதி, அடுத்து விசேட சடங்குகள் அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமா பார்க்க போகிற எண்ணெய் காப்பு. எண்ணெய் காப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு நம்ம வந்து சுவாமிக்கு செய்ய கிடைக்காது. உதாரணமாக பார்த்திங்கன்னா கோயில் உள்ள அர்ச்சகர் மட்டும்தான் அந்த அங்குள்ள விக்கிரங்கள்லாம் தொட்டு பூஜை செய்ய முடியும். ஆனால் அந்த எண்ணெய் காப்பு பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டிப் தான் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் இதுக்கு வந்து வருவீங்க. அதனால் நிறைய பேர் வாங்க. அந்த ஒரு எண்ணெய் காப்பு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எண்ணெய் காப்பு எப்போ நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா மார்ச் 25 4 காலத்தில் கடந்து, அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் 29 தான் எண்ணெய் காப்பு சாத்துதல் நிகழ்வு நடைபெறும். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால நிறைய பேருக்கு விடுமுறையாக இருக்கும், தொழில் ரீதியாக விடுமுறையாக இருக்கும், அடுத்து பாடசாலை மாணவர்களுக்கும் விடுமுறையாக இருக்கனால நிறைய பக்தர்கள் வரக்கூடியதுனால நீங்கள் வெள்ளனாவே இந்த ஒரு கோயிலுக்கு போய் நம்ம எண்ணெய் காப்பு கலந்துக்கிறது நல்லது. அதுவும் கால அவசானம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. எப்படின்னா காலை 6 மணிலேருந்து 5 மணி 6 மணி மாலை 6 மணி ஆகிறவங்க எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கான நேரக்காலங்கள் இருக்கனால நீங்கள் வந்து தாராளமாக நிதானமாக இந்த ஒரு சுவாமிக்கு விக்கிரங்களுக்கு எந்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி நீங்கள் செய்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இறைவனுக்கு எந்த நாளையும் தொலை கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு நல்ல தொலை கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம புண்ணியம் தர ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படும். சரியா? அடுத்து நம்ம எல்லாம் முக்கியமான விஷயத்துக்குள்ள தான் இன்றைய அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக பெருவிழாவை பற்றி தான் பார்க்கணும் வரோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு கோயிலுக்கு சக்தியை ஊட்டுற விதமாக தான் இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வு வந்து நடக்கும். இது எப்போ பார்த்திங்கன்னா நடக்குதுன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 தான் நடக்குது. இது பார்த்திங்கன்னா பங்குனி 18ஆவது நாள். அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதிகாலை 4:30 மணிக்கு தான் 8ஆம் கால யாக பூஜை தொடங்கும். அந்த யாக பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 9 மணி முதல் 11 மணிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சுவாமி எழுந்திருக்குள்ள கருவறைக்கு மேலே உள்ள விமானத்துக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கோபுரங்களுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சின்ன சின்ன சன்னிகள் கலசங்களுக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்து கும்ப அபிஷேகங்கள் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயினாக அந்த கருவறைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வு அங்கே உள்ள மக்களால் பார்த்திங்கன்னா விமர்சையாக நடக்கும். அதனால் வர்றவங்க அன்னதானத்தை கலந்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இரவு வந்து பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடக்கும். இதையும் நீங்கள் பக்தர்களாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இவ்வளவு தான் நான் ஒரு வீடியோக்கான விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனில் நல்லூர் கோயில் இருக்குது தானே, அந்த ஒரு வட்டாரத்தில் தான் இருக்கும். நீங்கள் அழகாக போயிட்டு கும்பிட்டுக்கலாம். இந்த ஒரு கோயிலில் இன்னுமே நிறைய விஷயங்கள் பேசலாம். என்ன பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2015 பார்த்திங்கன்னா சிறப்பாக தேர் திருவிழாக்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளையும் கொடியேற்ற நிகழ்வுகள், வருந்தாலும் பிரம்மோற்சவம் சூப்பராக நடந்திருக்கு. அந்த ஒரு ஃபோட்டோவில் தான் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இன்னுமே நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கோயில் வந்து எப்போ திருவிழா துவங்குதுன்னு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். இந்த ஒரு கோயிலுக்கு விநாயகரை வழிபடுறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. நீங்களும் முக்கியமாக இந்த கும்பாபிஷேகம் விட்டு விநாயகர் விட்டு அருளை பெற்று வினைகளை தெரிவித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை செவ்வனை கொண்டு போக பாருங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இனிமேல் 4 மாதம் 4ஆம் 1ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனாம் தேதி 16ஆம் தேதி, இன்னும் 16னா 19 நாட்கள், அப்படியே 19 20 நாட்கள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. அதனால் இந்த வீடியோ இப்போ நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்த்து இந்த கோயிலுக்கு வந்து அவங்கள்ட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து வழிபட்டு நான் நல்ல நன்மைகளை பெற்று போகலாம். அதனால் எதுவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு புண்ணிய ஒரு காரனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்பே சிவம்.